டியர் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம 11th எக்கனாமிக்ஸில் 9th சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். அதாவது இந்தியாவினுடைய மேம்பாட்டு அனுபவங்கள் அப்படிங்கிற சாப்டர் பார்த்துட்ருக்குறோம். இதில் லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்பிஜி அதாவது லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன் அண்டு குளோபலைசேஷன் அப்படின்னா என்ன, வாட் ஆர் த மீனிங் ஆஃப் எல்பிஜி, ஆர்கியூமெண்ட்ஸ் இன் ஃபேவர் ஆஃப் எல்பிஜி, ஆர்கியூமெண்ட்ஸ் எகெயின்ஸ்ட் எல்பிஜி, அதாவது எல்பிஜிக்கு எதிரான கருத்துக்கள் என்ன, ஆதரவான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். நெக்ஸ்ட் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்ன, இண்டஸ்ட்ரியல் செக்டார் ரிஃபார்ம்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதாவது தாராளமயமாக்கல், தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் மூலம் இண்டஸ்ட்ரீஸில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் வந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இம்பேக்ட் ஆஃப் எல்பிஜி ஆன் அக்ரிகல்ச்சர் செக்டார், அதாவது விவசாயத்துறையில் இந்த தாராளமயமாக்கல் கொள்கையினாலேயும் தனியார்மயமாக்கல், உலகமயமாக்கல் கொள்கையினால் என்னென்ன தாக்குதல் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதாவது வேளாண் துறையில் சீர்திருத்தங்களின் தாக்கம் என்ன, இந்த எல்பிஜியோட ரிஃபார்ம்ஸால் அக்ரிகல்ச்சர் செக்டாரில் என்னென்ன தாக்கம் ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கவனிங்க. சின்ஸ் த இன்செப்ஷன் ஆஃப் எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ், இந்தியன் எக்கானமி ஹேஸ் அச்சீவ்டு எ ரிமார்க்கபிள் ரேட் ஆஃப் க்ரோத் இன் இண்டஸ்ட்ரி அண்ட் சர்வீஸ் செக்டார். அதாவது இந்த எல்பிஜி வரதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் செக்டார் மெயின் ஆக்குபேஷனாக இருந்துச்சு ஒவ்வொரு கண்ட்ரிலையும். அப்போ இந்தியன் கண்ட்ரியில் மெயின் ஆக்குபேஷனாக இருந்துச்சு. இந்த அதாவது உலகம் இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனதுக்கப்புறம் விவசாயத்துறையில் ஈடுபடக்கூடியவங்களுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செக்டார் ஹேஸ் ரிகார்டட் வைடு வேரியேஷன் இந்த ஈல்டிங், அதாவது விவசாயத்துறையில் ஈடுபடுவங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி, அவங்களுடைய கேஷ் கிராப் கல்டிவேஷன், இது எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இம்பேக்ட்னால், இந்த தாக்குதல்னால் என்னென்ன முன்னேற்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க கவர்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னா கிராப் இன்சூரன்ஸ், அதாவது பயிர் பாதுகாப்பு அல்லது பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னா என்னன்னா, கவனிங்க. அக்ரிகல்ச்சர் இன் இந்தியா இஸ் ஹைலி ப்ரோன் டு ரிஸ்க், லைக் அதாவது இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கிளைமேட்டிக் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப, அதாவது காலம் தவறி மழை பெய்தல், பருவம் தவறி மழை பெய்தல், இந்த மாதிரி நிறைய இம்பேக்டிங் கீழே நம்ம இருக்கிறோம், நிறைய தாக்கத்துக்கு கீழே இருக்கிறோம். இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸும் நேச்சுரல் டிசார்டருக்கும் முன்னாடி நம்மளுடைய பயிர் பாதுகாப்பு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத அதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராப் இன்சூரன்ஸ். இதில் அதாவது த பிரதான் மந்திர், அதாவது கிராப் இன்சூரன்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா த பிரதான் மந்திர் ஃபேசல் பீம யோஜனா, அதாவது பிரைம் மினிஸ்டர்ஸ் கிராப் இன்சூரன்ஸ் ஸ்கீம், பிரதமருடைய பயிர் காப்பீட்டு திட்டம். இதுக்கு கீழே இது எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th February 2016 லான்ச் பண்ணுறாங்க. இதோடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் பாதுகாப்பு, அதாவது நேச்சுரல் இயற்கை சீற்றத்தினால பயிர்களுக்கு அழிவு ஏற்படும் பொழுது, நீங்கள் நியூஸ் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ மழை அதிகம், அதாவது பருவம் தவறி மழை பொழியறதுனால நெற்பயிர்கள் எல்லாம் நாசமாயிருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி இயற்கை சீற்றங்களால் பயிர் அழியும் பொழுது அந்த பயிருக்கான காப்பீடு இருக்கணும், அதை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் இந்த கிராப் இன்சூரன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஸ்டோரேஜ், அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் அப்படின்னா என்னென்னா குளிர்பதன கிடங்கு, அதாவது குளிர்பதன கிடங்கு, சேமிப்பு கிடங்கு அப்படின்னா என்னென்னா இந்தியா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் இன் த வேர்ல்டு. உலக அளவில் பழங்கள் உற்பத்தியில் முதலிடத்துலையும் காய்கறிகள் உற்பத்தியில் 2வது இடத்துலையும் இந்தியா இருக்குது. இதனுடைய அதாவது பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் குவைட் லோ பிகாஸ் த போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ், அதாவது இந்த பழங்கள் உற்பத்தியும் காய்கறிகள் உற்பத்தியும் வெஜிடபிள் ப்ரொடக்ஷனில் இந்தியா நம்பர் 1 நம்பர் 2 இருக்கிறதுல நம்மளுடைய தேவைக்கு போக ரிமைனிங்கை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஏற்றுமதி செய்கிறாங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கு போக மீதி இருக்கிற பொருட்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இஸ் எ பெரிஷபிள் கமாடிட்டி, அதாவது அழுகும் தன்மையுடைய பொருட்கள். இதுக்கு மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா 1 or 2 days தான் இருக்க முடியும். அப்படி இருக்கும்பொழுது இதுக்கான மிக முக்கியமான ஒரு ஸ்டோரேஜ் என்ன வைக்கிறாங்க, இதை வந்து பதப்படுத்தணும், இதை பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எதை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஸ்டோரேஜ் கவர்மெண்ட்டில் வச்சுருக்காங்க. இதனால் என்ன ப்ராஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன இதனால் நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது
விரைவில் அழுகும் தன்மையுடைய பழங்கள் மற்றும் காய்கறிகளை சந்தைப்படுத்துவதில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. இந்த பிரச்சனைகளை சமாளிப்பதற்காக இந்த கோல்டு ஸ்டோரேஜ் சிஸ்டம், அதாவது குளிர்பதன சேமிப்பு கிடங்கு கோல்டு ஸ்டோரேஜ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1955 அதாவது அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் ஆர்டர் 1964 இந்த ஆணைக்கு இடங்க எல்லா இடங்கள்லையும் இந்த சேமிப்பு கிடங்கு வசதி போதிய அளவில் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா போஸ்ட் ஹார்வெஸ்ட் மெசேஜ், அதாவது அறுவடைக்கு பின் எடுக்கப்படும் நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கொடுத்துருக்கிற எல்லா உணவு தானியங்களும் அறுவடைக்கு அப்புறம் எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகுது அப்படிங்கிற பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதாவது குமுலேட்டிவ் வேஸ்டேஜ் எவ்வளவு, மில்க் எவ்வளவு, ஃபிஷரிஸ் எவ்வளவு, மீட் எவ்வளவு, பவுல்ட்ரி ஃபார்ம்ஸ் எவ்வளவு, இது எல்லாமே அறுவடைக்கு அப்புறம் மக்கள் பயன்படுத்துறதுக்கு போக மீதி இருக்கிற வேஸ்ட் ஆகக்கூடிய பர்சன்டேஜ் லெவல். இப்படி வேஸ்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சரியான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸு, ஹோல்சேல் ப்ரைஸில் ஃபெசிலிட்டிஸு இது எல்லாமே ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. இதில் அதாவது த ஆனுவல் வேல்யூ ஆஃப் ஹார்வெஸ்ட் அண்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாஸஸ் ஆஃப் மேஜர் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் அட் நேஷ்னல் லெவல் வாஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் rupees 92,651 crores. இவ்வளோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஆகுது. இந்த வேஸ்டேஜை தடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவர்களுக்கு சரியான சந்தை முறைகளை ஏற்படுத்தி கொடுத்தல், விவசாய பொருள் அங்காடிகளை ஏற்படுத்தி கொடுத்தல் போன்ற பல திட்டங்களை அரசாங்கம் எடுத்திருக்காங்க. இதில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஷான் கிரெடிட் கார்டு ஸ்கீம், அதாவது உழவர் அட்டை கடன் திட்டம், அதாவது உழவர் கடன் அட்டை திட்டம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விவசாயிகள்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கிரெடிட் கார்டு இது. இந்த கார்டில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கிஷான் credit card is a credit delivery mechanism that is aimed at enabling farmer to have quick and timely access of affordable credit. அதாவது நம்ம தேவைக்கேற்ப கடன் வசதிகளை எளிதில் வாங்கிறதுக்கு இந்த உழவர் அட்டை கடன் திட்டம் பயன்படுகிறது. நீங்கள் உழவர் அட்டை வச்சுருந்தீங்க அப்படின்னாலே ஈஸியாக உங்களுக்கு பேங்க்கில் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோன் ப்ரொவைட் பண்ணலாம். எதுக்காக அப்படின்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷனுக்காக. ஸோ இது மிக முக்கியமான ஒன்று. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உழவர் அட்டை கடன், அதாவது இந்த கிஷான் கிரெடிட் கார்டு இல்லாமல் அவங்களுக்கு என்னென்ன ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது வேரியஸ் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சென்ட்ரல் செக்டார் ஸ்கீம்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெகா ஃபுட் பார்க் இருக்குது, ஸ்கீம் ஃபார் குவாலிட்டி அஷூரன்ஸ். இது ரெண்டுமே அரசாங்கம் அறுவடைக்கு பின் எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட்டிங் கமிட்டி, விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழு. விவசாய பொருளுக்கு அதாவது விவசாயிகள் எவ்வளவு விவசாயம் செஞ்சாலும் உற்பத்தி செஞ்சாலும் அதற்கு சரியான அங்காடிகள் இருக்கணும், சரியான விலை கிடைக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில சமயம் தக்காளியினுடைய உற்பத்தி ஒரு 2 வாரங்களுக்கு முன்னால் நீங்கள் நியூஸ் பார்த்துருக்கீங்க அப்படின்னா தக்காளி உற்பத்தி அதாவது உற்பத்தி விலையை விட நம்ம சந்தையில் அதுக்கு கொடுக்கப்படக்கூடிய விலை ரொம்ப குறைவாக இருந்ததுனால எல்லா விவசாயிகளையும் தக்காளியை ரோட்லேயே போட்டு எல்லாத்தையுமே கொட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு நீங்கள் நியூஸில் பார்த்துருக்கலாம். பிறகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுகர் கேன் உற்பத்தி செலவை விட கொள்முதல் விலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறைவாக இருக்குது. ஸோ எங்களால் திரும்ப இதை என்ன பண்ண முடியல அப்படின்னா எங்களை வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல, நிறைய டைம் எங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியல, மணி ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக சரியான விவசாய பொருட்களான அங்காடி குழு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய மெயின் மோட்டிவ். கவனிங்க, அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டி அதாவது APMS இஸ் எ ஸ்டாட்யூட்டரி பாடி constituted by state government in order to trade in agriculture or horticulture or livestock products. இது எல்லாத்துக்குமே இந்த மார்க்கெட் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ப்ரொமோட் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், அதாவது பொது மற்றும் தனியார் துறையினிடையே கூட்டுறவை வளர்ப்பது. நெக்ஸ்ட்டு சந்தை சார்ந்த விரிவாக்க சேவைகளை செய்தல். ப்ரைஸ் சிஸ்டம் பிளேஸ் எங்கே, அதாவது மார்க்கெட்டுக்கு எங்கே பிளேஸ் செய்யறது, பிளேஸ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஏன் அந்த ஊருக்கான அதாவது பிளேஸ்மெண்ட்னா லோக்கல் மார்க்கெட் இருக்குது, ரீஜனல் மார்க்கெட் இருக்குது, நேஷ்னல் மார்க்கெட், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட், குளோபலைஸ்டு மார்க்கெட், இது எல்லாமே இருக்குது. அப்படிங்கும்பொழுது சரியான சந்தைக்கான இடத்தை தேர்ந்தெடுத்தல், விலையை நிர்ணயம் செய்தல், நெக்ஸ்ட்டு உற்பத்திகளை விற்பனை செய்த பிறகு அதே நாளில் அவர்களுக்கு பணம் கிடைக்க செய்தல். சரியா, இன்றைக்கி நம்ம ஒரு கரும்பு ஒரு 10 டன் நம்ம விற்பனை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு அதே நாளில் விலையை என்ன செய்யணும்னா கிடைக்க பெற வேண்டியது மிக முக்கியம் ஒன்று. நெக்ஸ்ட்டு டு ப்ரமோட் அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ். நெக்ஸ்ட்டு டு டிஸ்பிளே டேட்டா ஆன் அரைவல்ஸ் அண்டு ரேட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் ஃப்ரம் டைம் டு டைம், அதாவது நேரத்துக்கு ஆனால் புள்ளி விவரங்களை, அதனுடைய வரவு செலவு திட்டங்களையும் விலை தொடர்பான புள்ளி விவரங்களையும் அவ்வப்போது காட்சிப்படுத்தணும். எங்கே காட்சிப்படுத்தணும்? நீங்கள் உழவர் சந்தைக்கு போனீங்க அப்படின்னா வெளியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடைக்கு முன்னாடி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த போர்டில் இன்றைக்கி இந்த ரேட் என்ன அப்படின்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பொதுமக்கள் தெரிஞ்சுக்கிற அளவில் அவங்க ரேட் ஃபிக்ஸ் பண்ணி எழுதி போட்டிருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி மார்க்கெட் போகும் பொழுது இந்த மாதிரி இடங்களை நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். ஸோ இது சரியான மார்க்கெட். இதில் இருக்கக்கூடிய அதாவது என்னென்ன ரிஃபார்ம்ஸ் இதில் ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனால் ஏற்படுத்தக்கூடிய அதாவது ABMCயோட வேல்யூ ரொம்ப முக்கியம். இந்த சீர்திருத்தங்களில் பின்னாடி காலத்தில் விவசாயத்தில் என்னென்ன கிரிசிஸ் வந்துச்சு, ஆஃப்டர் ரிஃபார்மில் என்னென்ன நெருக்கடிகள் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹை இன்புட் காஸ்ட், அதாவது இடுபொருட்களுடைய செலவு அதிகரித்தல். அதாவது இடுபொருட்கள் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைகள், உரங்கள், இது எல்லாத்தினுடைய விலை அதிகமானால் அதனால் உற்பத்தி செலவு என்னாகும்? அதிகமாகும். உற்பத்தி செலவு அதிகமாகும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது மார்க்கெட்டில் மக்கள் அதை வாங்குறதுக்கு யோசித்து அதனுடைய டிமாண்ட் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா குறையும். ஸோ இது ஒரு பெரிய சர்க்கிள் மாதிரி. ஸோ ஹை இன்புட் காஸ்ட், அதாவது இடுபொருட்களுடைய விலை உயர்வு. நெக்ஸ்ட்டு வேளாண்மை மானிய குறைப்பு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சர் சப்சிடிஸை குறைச்சிட்றாங்க. ஏன்னா ஏற்றுமதி நோக்கத்தம் நிறையா இருக்கிறதுனால அதுக்கு கொடுக்கக்கூடிய சப்சிடிஸை குறைச்சிடுறது. நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிடக்ஷன் ஆஃப் இம்போர்ட் டியூட்டிஸ், அதாவது இறக்குமதி சுங்க வரிகளை குறைத்தல் மிக முக்கியமான ஒரு தாக்கம். நெக்ஸ்ட்டு விவசாயிகளுக்கு கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கடன் வசதிகள் நிறுத்தி வைத்தல் மிக முக்கியமான ஒரு தாக்கம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்டும் ஆஃப்டர் ரிஃபார்ம்ஸ் நமக்கு இருக்கக்கூடிய கிரிசிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய விவசாயத்தில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரேடு ரிஃபார்ம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.